ஒரு மனுஷன் என்னென்ன பாடுகள் படுவாரோ அந்த பாடுகள்லாம் பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு. சிலுவையில் அறைஞ்சதுனால எனக்கு என்னப்பா நன்மை, அவர் இறந்ததுனால எனக்கு என்ன நன்மை நீங்க கேட்கலாம். உங்களுடைய பாவத்துக்காக எங்களுடைய பாவத்துக்காக மனுஷன் பாவத்துல பிறந்து பாவத்துல மறிக்கிறான். இயேசு கிறிஸ்து ஜென்ம பாவம் கர்ம பாவம் இருக்குது. அந்த பாவத்தெல்லாம் இயேசு தன் மேல சுமந்து கொண்டு உங்களுக்காக எனக்காக சிலுவையில மறிச்சாரு. மறித்தாரு, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னாரு. அதே போல 3ஆம் நாள் உயிர் எழுந்தாரு, அவர் ஜீவிச்சாரு. அநேகர் அவரை பார்த்தாங்க. சரித்திரத்தை இரண்டாவது பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. கிமு கிபி என்று இரண்டாவது பிறந்தவர் இயேசு கிறிஸ்து தான். இந்த பூமியில வேற யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு உலகத்தின் ரட்சகர். அவர் வெளிநாட்டு கடவுளோ இல்ல பாலின் கடவுளோ கிடையாது. சாதாரண ஒரு மனுஷனா தான் வந்தாரு, வந்து பூமியில வாழ்ந்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியா வந்திருக்கிறோம் நாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவ வாழையில நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக விடுதலை உண்டு உங்களுக்கு. இந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக அநேக அற்புதங்கள் நிறைய நடக்கும். ஒருவேளை குடும்பத்துல சமாதானம் இல்லாம